நம்ம என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 கிழமைகளில் நீங்கள் பிறந்த கிழமை எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பிறந்த கிழமையை வைத்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஏராளமான தொடர்பு இருக்கும். அதனால் நீங்கள் பிறந்த கிழமையை வைத்து நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் உங்களுடைய ஆட்சி தெய்வம் சூரியன். நீங்கள் சூரியனை வழிபடலாம். இவர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு துணிச்சல் மிக்க ஒரு நபராக இருப்பாங்க. எப்பேற்பட்ட கடினமான வேலையையும் சுலபமாக முடிக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. இவர்கள் செல்வ செழிப்புடன் இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது திங்கட்கிழமை பிறந்தவர்கள். இவர்களோட ஆட்சி தெய்வம் சந்திரன். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் மற்றும் சிவபெருமானை வழிபடலாம். இவர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்மையான மனமுடையவர்கள். கருணை, சிந்தனை, கலை, இது மூணுமே இவர்களோட வரப்பிரசாதமாக இருக்கும். பொய் சொல்கிறது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள். இவர்களோட ஆட்சி தெய்வம் செவ்வாய். அதாவது இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கார்த்திகேயன், ஆஞ்சநேயர். இந்த 2 தெய்வத்தை வழிபடுவது நல்லது. இவர்களின் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. ஆனால் மனதளவில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நேர்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது புதன்கிழமை பிறந்தவர்கள். இவர்களோட ஆட்சி தெய்வம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு, கிருஷ்ணர். இவர்களின் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிகுந்த அறிவு, கூர்ந்த சிந்தனை, பேச்சுத்திறன் உடையவர்களாகவும் இருப்பாங்க. ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமை பிறந்தவர்கள். இவர்களோட ஆட்சி தெய்வம் குரு. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, பகவான் விஷ்ணு. இந்த 3 தெய்வத்தையும் வழிபடலாம். இவர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அறிவு, நாணம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பாங்க. பிறருக்கு உதவி செய்யும் மனசு, குடும்பத்தின் மீது அதிக பாசமுடையவர்களாக இருப்பாங்க. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள். இவர்களோட ஆட்சி தெய்வம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, பார்வதி. இவர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அழகும் அறிவும் இவர்களுக்கு இயற்கை கொடுத்த பரிசு. செல்வம் இவர்களை தேடி வரும். கலை மீது அதிக பற்று உடையவர்களாக இருப்பாங்க. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமை பிறந்தவர்கள். இவர்களோட ஆட்சி தெய்வம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர், ஆஞ்சநேயர். இவர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொறுமை, திண்மை, உழைப்பு. இது 3இன் கலவை தான் இவர்களோட வாழ்க்கையே. சோதனை வந்தாலும் அதை தாண்டி செல்லும் சக்தி இவர்களுக்கு அதிகமாக இருக்குமா.